வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஷ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், வருகிற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து புதிய கால அட்டவணை நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. அதனால் நிறைய ரயில்களுக்கு நேர மாற்றமும் செஞ்சுருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம 4 வீடியோ போட்டுவிட்டோம். இது 5வது வீடியோ. இந்த வீடியோவில் 15 முக்கியமான பயணிகள் ரயில்களின் நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதை ஒன்றொன்னா பார்த்துடலாமா? அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் செங்கோட்டையிலிருந்து மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயில். செங்கோட்டையில் இருந்து இந்த ரயிலானது தினமுமே நண்பகல் 12:45 மணிக்கு புறப்படும். இந்த ரயிலானது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 12:20 மணிக்கெல்லாம் புறப்பட்டுரும், 25 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதனால் அதற்கு தகுந்தாற் போல் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ரூட்டு திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில்கள்லையும் 2 ரயில்களுக்கு நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. காலையில் 7:10 மணிக்கு திருச்செந்தூரிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் இனிமேல் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து காலையில் 7:05 மணிக்கெல்லாம் புறப்பட்டுரும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. 5 நிமிஷம் அசால்ட்டாக விட்டுறாதீங்க, ட்ரெயினை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்து காலையில் 10:10 மணிக்கு திருச்செந்தூரிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் இனிமேல் காலையில் 10 மணிக்கெல்லாம் புறப்பட்டு சென்றுவிடும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தான் இந்த மாற்றம். ஏற்கனவே பாலக்காடு நோக்கி செல்லக்கூடிய, திருச்செந்தூரிலிருந்து பாலக்காடு நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயினுக்கு நம்ம மாற்றத்தை கொடுத்துட்டோம். அதனால் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க வேண்டியது இல்லை. அதே மாதிரி திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள்லையும் நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. திருநெல்வேலி தான் நமக்கு ரொம்பவும் முக்கியமான பாயிண்ட். திருச்செந்தூர் போகணும் அப்படின்னா எந்த ரயிலில் ஏறினாலும் நம்ம திருநெல்வேலியில் இறங்கி அங்கே இருந்து திருச்செந்தூருக்கு போவோம். அப்படி 3 ரயில்களுக்கு நேர மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. காலையில் 7:15 மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் இனிமேல் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து காலையில் 7:10 மணிக்கெல்லாம் புறப்பட்டுரும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அதே மாதிரி மத்தியானம் 10:20 மணிக்கு, மத்தியானம்னு சொல்ல முடியாது, இது பகல் தான், 10:20 மணிக்கு காலை புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி 9:55க்கெல்லாம் புறப்பட்டுரும். 10:20க்கு தான் இந்த ட்ரெயின் இருக்குன்னு அசால்ட்டாக வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக திருச்செந்தூருக்கு இந்த ட்ரெயினை நம்மளால் பிடிக்க முடியாது. அதே மாதிரி ஈவினிங் டயத்தில் 6:50 மணிக்கு மாலை புறப்பட வேண்டிய ரயிலானது 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி 6:35 மணிக்கெல்லாம், அதாவது 6:50க்கு கிளம்ப வேண்டிய ரயில் 6:35 மணிக்கெல்லாம் புறப்பட்டு விடும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஈரோடு நோக்கி செல்லக்கூடிய பயணிகள் ரயிலையும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் காலையில் 7:20 மணிக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு ஈரோடு வரைக்கும் சென்று கொண்டிருக்கக்கூடிய ரயில் வருகிற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 5 நிமிஷம் தாமதமாக 7:25 மணிக்கு புறப்பட்டு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி தூத்துக்குடியிலிருந்து வாஞ்சி மணியாச்சி வரைக்கும் இயங்கக்கூடிய பயணிகள் ரயிலும் மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நைட்டு 10:35 மணிக்கு புறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரயில் இனிமேல் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நைட்டு 10:45 மணிக்கு தான் புறப்படும். நீங்கள் ஏதாவது ட்ரெயினை பிடிக்கணும், வாஞ்சி மணியாச்சி போகணும், ஏன்னா வாஞ்சி மணியாச்சி வந்தால் தான் திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடிய ட்ரெயினை பிடிக்க முடியும். அப்படிங்கிறதுனால 10:45 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதற்கு தகுந்தாற் போல் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி வாஞ்சி மணியாச்சியிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய ரயிலுக்கும் நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. தினமுமே இரவு 9:05 மணிக்கு புறப்பட வேண்டிய இந்த ரயிலானது 10 நிமிடங்கள் தாமதமாக 9:15 மணிக்கு புறப்படும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி மதுரைக்கு வேலைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் திண்டுக்கல்ல இருந்து வேலைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய ட்ரெயின் மதுரையிலிருந்து திண்டுக்கல் நோக்கி செல்லக்கூடிய அந்த பயணிகள் ரயில் தான். மதுரையில் இருந்து இது நாள் வரைக்குமே மாலை 6:15 மணிக்கு புறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரயில் 6:30 மணிக்கு தான் புறப்படும். நமக்கு ஏதாவது வேலை இருக்குது, இந்த திண்டுக்கல் ரயில் 6:15க்கெல்லாம் போயிடும் அப்படின்னு அவசரமாக வரணும்னு அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் நமக்கு நேரம் இருக்கிறது. 6:30 மணிக்கு இந்த ரயிலானது மதுரையிலிருந்து புறப்பட்டு திண்டுக்கல் நோக்கி செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி திண்டுக்கல்ல இருந்து காலையில் வேலைக்கு வர்றவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரெயின் காலையில் 8 மணிக்கு புறப்படக்கூடிய திண்டுக்கல் மதுரை பேசஞ்சர் ட்ரெயின். இந்த ட்ரெயினுமே காலையில் 8 மணிக்கு பதிலாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 7:55 மணிக்கு புறப்பட்டுரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ரயிலுக்கு மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. மதுரையில் இருந்து கோயம்புத்தூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில். இந்த ரயிலானது மதுரையில் இருந்து திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது தினமுமே காலையில் 7:05 மணிக்கு புறப்படும். ஆனால் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த ரயிலானது 7:10 மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான ரயில், இந்த தென் மாவட்ட மக்கள்
பயணிகள் எல்லாம் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னா அவங்க வந்து சேரக்கூடிய முதல் இடமாக இருக்கிறது மதுரை தான். என்ன காரணம் அப்படின்னா மதுரையிலிருந்து தான் ராமேஸ்வரத்துக்கு ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய ரயில்களில் ஏற்கனவே 3 ரயில்களுக்கான நேரத்தை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் திரும்ப ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை நோக்கி வரக்கூடிய ரயில்களில் ஈவினிங் டைம் கிளம்பக்கூடிய ரயிலில் மட்டும் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 2 ரயில்கள்லையும் எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது பகல் நேரங்களில் கிளம்பக்கூடிய ஒரு ரயிலில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன மாற்றம் அப்படின்னா நண்பகல் 11:40 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில், மதுரை நோக்கி செல்லக்கூடிய ராமேஸ்வரத்திலிருந்து வரக்கூடிய ரயில் ஒரு 5 நிமிஷம் தாமதமாக 11:45 மணிக்கு புறப்படும். எப்பயுமே இந்த ட்ரெயின் லேட்டாக தான் கிளம்புறது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா திருச்சியில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி வரக்கூடிய ரயிலுக்கு வழிவிடணும் அப்படிங்கிற ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி திருப்பதிக்கு நம்ம போயிட்டோம். திருப்பதியிலிருந்து திரும்ப நம்ம சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னா காட்பாடி அப்படிங்கிற ஜங்ஷனுக்கு வரணும். அந்த காட்பாடி ஜங்ஷனுக்கு வர்றதுக்கு 2 ரயில்களின் நேரம் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பதியிலிருந்து தினமுமே நைட்டு 1:40 மணிக்கு ஒரு ட்ரெயின் கிளம்பும். அந்த ட்ரெயின் காட்பாடி நோக்கி வரும். அந்த ரயிலானது இனிமேல் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 1 மணி நேரத்துக்கு முன்பாக நள்ளிரவு 12:40 மணிக்கு புறப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதனால் திருப்பதியில் 1:40 வரைக்கும் டயர் இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் கிளம்பிடும். 12:40 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி திருப்பதியிலிருந்து காலையில் 7:35 மணிக்கு புறப்படக்கூடிய பயணிகள் ரயில், டெமோ ரயில், இந்த ரயிலானது இனிமேல் காலையில் 6:40 மணிக்கெல்லாம் புறப்பட்டுரும். மாற்றங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.